வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போதையில் உள்ளனரா? இனிமேல் தினமும் பரிசோதனை நடத்தப்படும். ஏப்ரல் 7 வெளியான தகவல். பஸ் ஓட்டுநர் நடத்துனர் மது போதையில் இருக்கின்றனரா என்பதை கண்டறியும் சோதனை போக்குவரத்து கழகங்களில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட அரசு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. பெரும்பாலான ஓட்டுநர் நடத்துனர் கவனத்துடன் பஸ்களை பாதுகாப்பாக இயக்கி வருகின்றனர். பயணியரின் நன்மதிப்பையும் பெற்று வருகின்றனர். ஒரு சிலர் மது போதையில் பணிக்கு வர முயற்சிப்பதால் போக்குவரத்து கழகங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் சில ஊழியர்கள் மது போதையில் இருப்பதாக பயணியர் புகார் தெரிவித்துள்ளனர். இது பயணியர் பாதுகாப்பு பிரச்சனை என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கழகங்களுக்கு 1,79,00,000 ரூபாய் செலவில் ரத்தத்தில் உள்ள ஆல்கஹால் அளவை மதிப்பிடும் கருவிகள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த கருவியில் சோதனைக்கு உட்படுத்தப்படும் ஓட்டுநர் பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் காகித வடிவில் பெற முடியும். இக்கருவியை பயன்படுத்தி தினமும் பணிக்கு வரும் ஓட்டுநர் நடத்துனர்களிடம் சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மது குடித்திருப்பது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த திடீர் சோதனை வாயிலாக பயணியர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதோடு மதுவால் ஏற்படும் விபத்து முற்றிலும் தவிர்க்கப்படும். இவ்வாறு அவர்கள் கூறினர். இதை போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.